Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes for 11th standard. Today we are going to learn about chapter 2 number system. In the number system la nama enna paaka porona different types of number system conversions, binary arithmetic, அதுக்கப்புறம் representing characters in memory இந்த டாபிக்லாம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். நம்பர் சிஸ்டம்னா வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அது போல வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் வந்து நம்பர் சிஸ்டம் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சேமா தான் இருக்கும், பட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டானா என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் சாப்டர், அதாவது சாப்டர் 1ல வந்து பார்த்திருப்போம். வாட் இஸ் டேட்டா? டேட்டா இஸ் எ ரா ஃபேக்ட். அதாவது இட் இஸ் எ ஃபேக்ட் அபவுட் பிளேசஸ், பீப்புள் அண்ட் சம் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் நேம் ராஜேஷ், ஏஜ் 16. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறத தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதை எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, அது வந்து இட் கன்வெர்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மெஷின் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா மெஷின் லாங்குவேஜ். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பிட்னு சொல்லுவாங்க. பைனரி டிஜிட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பிட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா அப்படி சொல்லுவாங்க. இந்த பிட்ல 1 பிட் வந்து பாத்தீங்கன்னா 8 இல்ல 4 பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அதுல 4 பிட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ் வந்து பைட் சொல்லுவாங்க. பைட் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோடைய மெமரி சைஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. வேர்ட் லென்த், நம்ம வந்து வேர்ட் லென்த் வந்து எங்க பார்த்தோம்? 3rd சாப்டர்ல வந்து பார்த்திருப்போம். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அதுல வேர்ட் லென்த் என்ன பண்ணுது? சிபியோடைய அந்த ப்ராசஸரோடைய லென்த்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ட் லென்த்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து 32 பிட்ஸ் இருக்கலாம், இல்ல 64 பிட், 16 பிட், 8 பிட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரெப்ரசன்டட் as a word size or word length. இது வரைக்கும் பாருங்க. இதுதான் டேட்டா ரெப்ரசன்டேஷன். பிட் 0 or 1. 4 பிட்ஸ்னா நிபிள், 8 பிட்ஸ்னா பைட், இல்ல 1024 பைட்ஸ்னா கிலோ பைட், 1024 கேபினா மெகா பைட்ஸ், 1024 எம்பினா ஜிகா பைட்ஸ், 24 ஜிபினா டெராபைட்ஸ். இது வந்து நீங்க வந்து இன்டர்நெட் டேட்டாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவீங்களா, அப்பயே உங்களுக்கு தெரியும். 1 GB கொடுக்குறாங்க, 1024 MB அப்படிலாம் சொல்வீங்களா, அது அதனோட கால்குலேஷன். அதுதான் வந்து இங்க ரெப்ரசன்ட் டேட்டாவை வந்து ஒரு பிரமிடா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி. கம்ப்யூட்டர்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயின் மெமரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி மெமரி. இத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்னு கிலோ பைட், அப்படி இல்லைன்னா மெகா பைட். என்னுடைய மெமரி வந்து இவ்வளோ எம்பி இருக்கு, 64 எம்பி, அது போல வந்து சொல்லுவாங்கல்ல 1024 எம்பி அப்படி. 1 GB நீங்க சொல்றீங்களா ஃபோன் மெமரி, 1 GB 2 GB மெமரி, அது போல வந்து கிலோ பைட்ஸ் மெகா பைட்ஸ்ல கம்ப்யூட்டர் மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இல்ல வந்து பைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த கேரக்டர்ஸ் இன் எ டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அதனுடைய கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த பைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் செட்ஸ் ஆஃப் கேரக்டர் செட் அண்ட் நம்பர்ஸ். அதுல வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ். ஆஸ்கி கோட், அதாவது இப்ப லெட்டர் கேப்ஸே இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து 64. அது போல வந்து நம்பர் ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டேபிள். என்ன டேபிள்னா கிலோ பைட், கேபி, கே. அதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1024, 2 எக்ஸ்பொனன்ட் 10. மெகாபைட்டுக்கு 2 எக்ஸ்பொனன்ட் 20. அது போல வந்து யோட்டா வரலி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்ல பார்ப்போம்ல, ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், ரேஷனல் நம்பர், இன்டிஜர், அது போல. அதே மாதிரி இதுல டெசிமல், பைனரி, ஆக்டல், எக்ஸா டெசிமல். டெசிமல் வேல்யூனா நமக்கு நார்மலா தெரியும், அதனுடைய பேஸ் வேல்யூ 10. 1s, 10s, 100, 1000 நீங்க சொல்லுவீங்களா, அதுதான் 0 to 9. இதுக்கு பைனரினா பேஸ் வேல்யூ வந்து 2, அதாவது 0s and 1s அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல்னா பேஸ் வேல்யூ வந்து 8 இருக்கும், அதாவது 0 to 7 வரலையும். இதுக்கு வந்து 16.
0 to 9. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்சில இருந்து 10 வந்து ஏவா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 16 வந்து பாத்தீங்கன்னா எஃப். ஓகேங்களா? அது போல ரெப்ரசென்ட் பண்றது. இப்போ ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 9 வரை 10 டிஜிட்ஸ் இருக்கும். இது வந்து ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேக்ஸ்ல எழுதிருப்பீங்க 123 பேஸ் ஆஃப் 10. இந்த டெசிமல் நம்பரை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஒன்ஸ் 3 into 10 power 0, 2 into 10 power 1 tens, 1 into 10 power 2. இது 100. ஒன்ஸ் டென்ஸ் 100. அதை வந்து 100 plus 20 plus 3 123. இது நீங்க மேக்ஸ்ல லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே டிஜிட் தான். ஒன்னு 0, இன்னொன்னு வந்து 1. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி, இது எல்எஸ்பி. எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது இங்க பாருங்க 1101 பேஸ் பவர் 2. இதுக்கு டெசிமல் வேல்யூ ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சேம் திங்ஸ். இதுக்கு பேஸ் வேல்யூ நம்ம வந்து டெசிமலுக்கு பேஸ் வேல்யூ 10 பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு பேஸ் வேல்யூ 2 தானே. அப்பனா 2 power 0 ஒன்ஸ், 2 power 1 டென்ஸ், 100, 1000. அதுபோல 2 power 0 லாஸ்ட் நம்பர் 1 into 2 power 0, 0 into 2 power 1, 1 into 2 power 2, 1 into 2 power 3. அப்ப 2 cube என்னது 8, 1 into 8 8. இது 2 square 4, 1 into 4 4, 2 power 1 2, 0 into 2 0, 1 into 2 power 0, anything power 0 வந்து பாத்தீங்கன்னா 1 அதனுடைய வேல்யூ. சோ 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதனுடைய ஈக்குவலண்டான வேல்யூ தெரிஞ்சிடும். இப்ப 13 வந்து டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் வேல்யூவோட ஈக்குவலண்ட் பைனரி டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 1101. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பவர் 8. சேம் நம்ம இந்த 547க்கு அது போல தான். இப்ப 8 power 0, 8 power 1, 8 power 2 அதே மாதிரியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ. அதே மாதிரி தான் ஹெக்ஸா டெசிமலுக்கு பேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 16. இப்ப வந்து அது எப்படின்னா இப்ப இங்க வேல்யூஸா வந்துச்சுன்னா 16. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 32 plus 5 37. இல்ல வந்து பாத்தீங்கன்னா 10க்கு A வந்து 10 ரெப்ரசென்ட் பண்ணும், B வந்து 11, C வந்து 12, D வந்து 13, E வந்து 14, F வந்து 15. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைனரி டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸா டெசிமலோடைய டேபிள். இப்ப 0 அப்படின்னா இதுதான் அதனுடைய வேல்யூ, பைனரி வேல்யூ, ஆக்டல் வேல்யூ, ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. 1 உடைய வேல்யூ 2 பைனரியில எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க ஆக்டல் டெசிமல். அது போல வந்து 15 வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. அதாவது நம்ம எல்சிஎம்லாம் எடுப்போம் தெரியுமா, அந்த மாடல்ல வந்து பண்றது இந்த மெத்தடு. ஓகேங்களா? இப்ப 65 வந்து அதுக்கு உண்டான பைனரியா கன்வெர்ட் பண்றோம். இப்ப எல்சிஎம் எப்படி இருக்கும்? பைனரினாலே 2. சோ 2 3 3 2s are 6, 2 2s are 4. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 நம்ம இங்க போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மறுபடியும் 2 16, நோ ரிமைண்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் 2, அதுக்கப்புறம் 8 நோ ரிமைண்டர். இது போல போயிட்டே வந்து லாஸ்டா 1 நோ ரிமைண்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், இது லீஸ்ட். அப்பனா மோஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். 1 0 0 0 0 0 1 பேஸ் பவர் 2. ஓகேங்களா? இது போலதான் வந்து நம்ம போடணும். இதுதான் வந்து ஒரு டெசிமல் ஒரு பைனரி டெசிமல் நம்பரை பைனரியா வந்து கன்வெர்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2. இல்ல வந்து இப்ப 65 பேஸ் பவர் 10, 64 பேஸ் பவர் 10. இதுக்கு அடுத்த நம்பர் எது ஸ்மால் நம்பரோ அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்ப 64 பிட்டை வந்து bit to 1 and subtract 64 from the original number. இப்ப 64 வந்து இதுல subtract 65 subtract பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 வருமா? அந்த 1 வந்து ஒரு பிட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 is greater than the remaining total. 64 பிட்
அதுக்கப்புறம் என்ன பிட் இருக்கு 32 பிட் இருக்கா. அப்ப மீதி இருக்க டோட்டலோட 1 இருக்கா, அந்த 1ஓட 32 பெருசு. சோ அப்ப வந்து அந்த பிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 32க்கு அடுத்தது எத்தனை பிட் இருக்கு 16 பிட். 16 பிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1ஓட கிரேட்டர், சோ 0. நெக்ஸ்ட் 8 பிட் இருக்குமா, 8 பிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் டோட்டலோட கிரேட்டர், சோ 0. அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 பிட். 4 பிட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரேட்டரா இருக்கு, சோ 0. 2 பிட் அதுவும் கிரேட்டர், சோ 0. as remaining value is equivalent to 1 bit. இந்த 1 bit வந்து பாத்தீங்கன்னா 1. so 1 0 0 0 0 0 1 இப்படிதான் வந்து வரும். பிட்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், வேர்ட் லென்த், ப்ராசஸர் பிட் பார்த்தோம்ல, 64 பிட், 32 பிட், அதுக்கப்புறம் 8 பிட், 16 பிட் பார்த்தோம்ல, அதுதான் வந்து நம்ம இங்க போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்வர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டெசிமலா ஆக்டலா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8. நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், 2ஆல வந்து எல்சிஎம் எடுத்தோமா, அதே மாதிரி இல்ல 8. இப்ப வந்து 8 8s 64, ரிமைனிங் 1 இருக்கு. அப்ப 18 is 8, 1 ரிமைனிங் 0. அப்பனா 1 0 1. இதுதான் ஆக்டல் கன்வர்ஷன். அதே மாதிரி தான் ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனும். இது வந்து 16ல வந்து இது பண்ணோம். 116 is 16, ரிமைனிங் 15. 15 ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னது, f. சோ 16 வந்து டெசிமல், அத வந்து ஹெக்ஸாடெசிமலா பார்த்தா 1, 15 ஓட வேல்யூ f. ஓகேங்களா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. இப்ப நார்மல் டெசிமல் நம்பரை வந்து நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணோம். ஃபிராக்ஷனல் நம்பர்ஸை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படி பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பை 2, 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப 0.2 இருக்குன்னா இன்டூ 2, நம்ம எல்சிஎம் எடுத்தோம்ல அது போல இல்லாம 0.2 இன்டூ 2 0.4. அதுக்கப்புறம் அந்த 4 இங்க எடுத்துட்டு வந்தா இங்க நோ வேல்யூ 8. 8 எப்படி எடுத்துட்டு வந்துடுறோம், 8 எடுத்துட்டு வந்தா 8 2s 16, 1.6. சோ இந்த 1 பிட்டை வந்து இங்க போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 6, 6 into 2 12. இந்த 1 பிட் வந்து ரிமைனிங் இங்க வந்துரும், மறுபடியும் 2, 2 2s 4, 4. அப்ப மறுபடியும் பழையசுக்கே வந்துருச்சு. சோ 0 0 1 1 0 2. இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் பார்ட்டுக்கு வந்து டாப் டு பாட்டம் வந்து கிடைக்கும் நம்பர். 0.00 இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும், நம்ம லீஸ்ட்ல இருந்து எடுப்போம்ல, இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். 0.00110011 இது போல வந்து நம்ம எவ்வளவு போறோமோ அது வரலி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். பைனரியை எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 power 0 1, 2 power 1 2, 2 square 4. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வெயிட்டேஜ் வேல்யூ. ஓகேங்களா, இப்ப வந்து இந்த வேல்யூவை எப்படி நம்ம வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 1 1 0 1 1 அதை வந்து இங்க போட்டுக்கிறோம். கிவன் நம்பர் வந்து 1 1 1 0 1 1. இப்ப இந்த லாஸ்ட்ல இருந்து இதுக்கு வேல்யூ 2 power 0, இதுக்கு 2 power 1, இதுக்கு 2 power 2, இதுக்கு 2 power 3, இதுக்கு 2 power 4, இதுக்கு 2 power 5. அப்ப 2 power 0 என்னது 1, 2 power 1 2, 2 power 2, 2 square என்ன 2 2s 4, 2 2s 4, 4 2s 8. அதுக்கப்புறம் 8 2s 16, அதுக்கப்புறம் 16 2s 32. அது போல வந்து வந்துச்சு. இப்ப இந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். எப்படின்னா 1 plus 2, 1 into 1 1, 2 into 1 2, 4 into 0 0, 8 into 1 8, 16 into 1 16, 32 into 1 32. இப்ப இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன டெசிமல் வேல்யூ கிடைக்குது 59. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைனரியில இருந்து டெசிமலா வந்து கன்வெர்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனரி எப்படி ஆக்டலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அதை 3 3 வந்து பிரிச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த டேபிள்ல பார்த்திருப்போம், ஆக்டல் நம்பர்ஸ் வந்து 3 3 இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட்ல இருந்து 3 பிட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்பையும் வந்து இது பண்ணணும். அந்த டேபிள்ல வந்து இதுக்கு உண்டான வேல்யூஸ் இருக்கும். நீங்க டேபிள் 2.2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 110 உடைய வேல்யூ என்ன 6, இதுக்கு வேல்யூ 2, இதுக்கு 3, அது போல வந்து போடுறதுதான் பாத்தீங்கன்னா ஆக்டல்.
ஹெக்ஸாடெசிமலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 பிட்ஸா எடுத்துட்டு அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப 00110 எதை ரெப்ரசென்ட் பண்ணு 6, 1101 டி இது வந்து 3. இது போல வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைனரி நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்றது, பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமலாவும் ஆக்டலாவும் கன்வெர்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனலை எப்படி வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டெகிரல் பார்ட்டை வந்து பைனரியில இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் எடுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா டிஜிட்ஸ்க்கும் வந்து பவர் ஆஃப் 2, அதாவது 2 பவர் n 2 பவர் 3 இது போல வந்து ரைட் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி போடணும். அப்ப வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து 2 பவர் -1 half 0.5னா half தானே, halfக்கு -1, அதுக்கே இது குவார்டர்னா சாரி 1/4னா -2, 1/8னா -3 இது போல வந்து போட்டு நம்ம வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்ப 2 பவர் -3 அப்பனா அதனுடைய வேல்யூ 0.125 அந்த வேல்யூஸ் போட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் வந்து போடணும். இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைனரி நம்பர் ஃபிராக்ஷனல் நம்பரை ஈக்குவல் அண்ட் டெசிமலா வந்து கன்வெர்ட் பண்றது. ஓகேங்களா? இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து முடியுது. ரிமைனிங் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லிங்க்ல வந்து கண்டினியூ ஆகும், அதுல பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.